செல்லக்குட்டீஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10, 11, 12 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரியானா தேர்வு முடிஞ்சிருச்சு. ஸோ கடலூர் ஸ்டூடெண்ட்ஸ், விழுப்புரம், திருவண்ணாமலை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சாலும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. மேக்ஸிமம் விழுப்புரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸாம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. என்ன ப்ரோ அதுக்குள்ளேயே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 10த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா சாக்காக தான் இருக்கும். 11th 12th பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. போன வருஷமே 10th படிக்கும் எழுதிருப்பீங்க. அண்ட் 12th பார்த்தீங்கன்னா 11th படிக்கும் எழுதிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, வழக்கம் போல் எழுதிருவீங்க. பட் 10த்துக்கு பார்த்தா புதுசாக இருக்கும். என்னடா அது இப்போ தான் அரையாணை தேர்வு முடிச்சிட்டு அதுக்குள்ளே திரும்பி ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேட்டிங்கன்னா அப்படி தான் வைப்பாங்கப்பா. ஸோ ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஓகேவா, தமிழ் எக்ஸாம். இப்போ அரையாணை தேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் நிறையா வந்துச்சு இல்லை. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வேணால் 1 நாள் லீவு, 2 நாள் லீவு, 3 நாள் 4 நாளாக லீவ் வந்துச்சு. பட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லீவே கிடையாது ஓகேவா. 6ஆம் தேதி திங்கக்கிழமை உங்களுக்கு தமிழ் எக்ஸாம், அடுத்து செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷு, அடுத்து புதன்கிழமை மேக்ஸு. அப்போ மேக்ஸ் வரும், ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் மேக்ஸ் வரும். அடுத்து தேர்ட் குரூப்புக்குலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு அண்ட் காமர்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் அப்படி மாற்றி மேக்ஸு ஃபிசிக்ஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் காமர்ஸ் எழுதுவீங்க. அப்போ இவங்க கெமிஸ்ட்ரி எழுதும் போது நீங்கள் எக்கனாமிக்ஸ் எழுதுவீங்க. அந்த மாதிரி இப்போனா தொடர்ந்து ஒரு 10 நாள்லேயே எக்ஸாம் முடிச்சிடுவாங்க ஓகேவா. அந்த சாட்டர்டே சண்டே மட்டும் தான் உங்களுக்கு லீவ் வரும். மற்றபடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடத்தி முடிச்சுட்டே இருப்பாங்க ஓகேவா. ஸோ அது முடிச்ச அடுத்த கையோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்துடும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கான செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா. ஸோ ஜனவரி ஒரு 20ஆம் தேதி வரையும் டைம் டேபிள் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 12ஆம் தேதி வரையும் டைம் டேபிள் போட்டிருக்காங்க. திரும்பி ஒரு 10 நாள் கேப் விட்டு செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும்ப்பா. செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அது முடிஞ்ச அடுத்த கையோட ப்ராக்டிகல் வந்துடும் ஓகேவா. ஸோ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி 22, 23 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகி முடிச்சாங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ பிப்ரவரி 1, 2 அந்த மாதிரி முடிச்சிடுவாங்க. முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 5 நாள் 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நாள் தான் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் வந்துடும் ஓகேவா. ஸோ ப்ராக்டிகல் முடிச்சிங்கன்னா ப்ராக்டிகல் ஒரு 5 நாள் போயிடும். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நாள் கேப் விடுவாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, பாட்னி இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராக்டிகல் இருக்குது. அதுக்கு ஒரு 5 நாள் 10 நாள் போயிடும். அடுத்து முடிஞ்சோடனே அடுத்த ஒரு 10 நாள் தான் கேப்பு ஓகேவா. 10 நாள் கேப் விட்டு முடிஞ்சோடனே உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் March 1 ஓகேவா. அப்படியே டக்குன்னு டே போயிட்டே இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டே போகிறதே தெரியாது. ஸோ ஸ்கூல் லைவே முடிய போகுது. 12th சரி 11th சரி 10th அதே மாதிரி தான் ஓகேவா. 10th பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க. கண்டிப்பாக பயம் பதட்டம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் வரிப்பா, நான் இருக்கேன். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ஸ் தொடர்ந்து கொடுப்போம் ஓகேவா. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. கௌதம் மீடியா 2.0 சேனலில் அண்ட் நம்மளுடைய மெயின் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலீங்கன்னா கௌதம் மீடியான்னு இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். வரும் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும். அதுதான் நம்மளுடைய மெயின் சேனல். இது நம்ம செகண்ட் சேனல் தான். ஸோ அதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு மாற்றி நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ தட்ஸ் இட் பாப். டைம் டேபிள்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். 10த்துக்கும் அதே மாதிரி தான்ப்பா. 6ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 10த்துக்கு வேறு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி அவ்வளோ நினைக்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு 11th 12th ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து 10th ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி நீங்கள் ஓகேவா. ஸோ ஓகேப்பா. 10த்துக்கும் அதே மாதிரி தான் டைம் டேபிள். ஸோ 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 7, 8, 9 ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12, 13 உங்களுக்கு சயின்ஸ் சோஷியல் அந்த மாதிரி முடிச்சிடுவாங்க ஓகேவா. ஸோ ஓகேப்பா தட்ஸ் இட் நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் தான் மறக்காமல் கேளுங்க. உங்களுக்கு டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டைம் டேபிள் நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ ஓகேப்பா தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.